ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் மற்றும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய விசேஷங்களை பார்ப்போம். சோபக்கிருது வருஷம் தை மாதம் 12ஆம் தேதி 26/1/2024 திதி பிரதமை இரவு 1:41 வரை, அதன் பிறகு திதியை. நட்சத்திரம் பூசம் பகல் 11:12 வரை, அதன் பிறகு ஆயில்யம். யோகம் சரியில்லை. யோகம் சரியில்லை அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் எதையுமே செய்யாம இருக்கிறது நல்லது. தொடர்ந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக நாம பார்க்க போற ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் மிக 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 அனுகூலமான தினம்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன். 4ஆம் இடத்து சந்திரன் இவங்களுக்கு தாயார் உடல் நலத்தை அபிவிருத்தி செய்வார். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அம்மா அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நல்லபடியாக திரும்பி வரக்கூடிய ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம். அதே சமயம் இவங்களுக்கு இன்றைய தினம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குழப்பமான ஒரு தினம்னு இன்னைக்கு சொல்லலாம். ஏன்னா யாரையும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு பொறுப்பை கொடுத்துட்டு போகலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான நாள்னு சொல்லலாம். அதே சமயம் தாயார் உட்பட எந்த உறவினர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வரப்போற ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு சேரலாம். தன லாஸ் தன நாசம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பணம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். தேவையில்லாத பணம் நீங்க நிறைய களவு போகலாம், இல்லை தேவையற்ற பொருட்களை வாங்கிட்டோமே அப்படின்னு வாங்கினப்புறம் நீங்க ஃபீல் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். அதனால இன்னைக்கு இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். எப்பவுமே மேஷராசிக்காரர்களுக்கு அதிதேவதை செவ்வாய். செவ்வாயுடைய அதிதேவதை முருகன். முருக கடவுள் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப அருமையான வழிபாடா இன்னைக்கு அமையும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 3, 6, 11 இது மாதிரியான இடங்கள்ல சந்திரன் சூரியன் சஞ்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக அருமையான பலன்கள் நடக்கும். ஓர காரியெல்லாம் சக்சஸ் ஆகும். இவங்களுக்கே தெரியாது இவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த விஷயம் முடியுது அப்படிங்கிற ஒரு அருமையான நேரம். பெண்களால் அனுகூலம். அலுவலகத்திலயா இருக்கட்டும், வீட்டிலயா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அக்கா தங்கையா இருக்கட்டும், பெண்களால் மிக அனுகூலமான ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நடக்க போறது. தன லாபம். வியாபாரத்துல இருக்கவங்க, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உள்ள ஒரு நல்ல நாள் இன்னைக்கு சொல்லலாம். ஜெயம் 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 வெற்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இந்த சந்திரன் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் மிக அருமையான வெற்றியை இவங்களுக்கு கொடுக்க போறது. ஏன்னா ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டுல குரு இருக்கிறாரு. அதனால விரயங்கள் ஜாஸ்தி ஆகலாம். வெளியே போகும்போது இந்த பெரிய பெரிய காடெல்லாம் கொண்டு போகுது, அப்படி சக்கம் சேர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு 4 மாசம் ஏப்ரல் வரைக்கும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ குரு விரயத்தில் இருக்கிறதுனால தன விரயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இவங்களுடைய ராசிக்கு நல்லது. எப்பவுமே இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு வளம் தரும் வழிபாடுன்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். அந்த சந்திரன் கொஞ்சம் மனக்குழப்பங்களை கொடுக்கும். எப்பவுமே தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் மனோகாரகன். அவர் குழப்பங்களை கொடுப்பார். இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, இல்ல ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ண போறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வரலாம். அதனால இன்றைய தினம் அதை பத்தி யோசிக்காம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை நீங்க இன்னைக்கு எடுக்கிறது நல்லது. அதனால காரிய தடைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். மன சங்கடம். தேவையில்லாத நபர்கள்ட்ட போய் கடன் கொடுத்தாலும் இன்னைக்கு தப்பு, கடன் வாங்கினீங்கனாலும் தப்பு, மன சங்கடம் வருது. அதனால பண கஷ்டங்கள் வரலாம். உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 16ஆம் வீட்டுல குரு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான நேரம். அது ஏப்ரல் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் விரைய குருவா இருப்பார், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனாலும் 11ஆம் இடத்து குரு உங்களுக்கு தன லாபத்தை நிறைய தரப்போறது. அதனால அந்த மாதிரி வரக்கூடிய பண வரவை நீங்க சேமிச்சு வச்சுக்கிறது இந்த நேரத்துல மிக அருமையான ஒரு பலனா இன்னைக்கு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் நிரந்தரமா எப்பவுமே இவங்க விஷ்ணுவோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால விஷ்ணு பகவான் வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போறது. அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி கடகராசி. இந்த கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரனுக்கு அதிதேவதை சாத்வீகமான அம்மன். மகால காமாட்சி, மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன், இந்த மாதிரி உக்ரம் இல்லாத சாமானியமான அம்மன். அதை வணங்குறது இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு
ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசியிலேயே இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் பண்ணுது. அவ ஆட்சி வீட்டிலேயே கடக ராசியிலேயே சந்திரன் இருக்குது. ரொம்ப அருமையான விஷயம். சாப்பாடு, விருந்து உபசரணம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்களாட்டு இருக்குது. அங்க போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உண்டான வழிவகைகள் இருக்கு. பெண்களால் லாபம். அதாவது பெண்களால் லாபம்னா என்னங்கன்னா, உங்களுக்கு மேலதிகாரி, உங்களுடைய பெண் அதிகாரியா இருந்து உங்களுடைய திறமைகளை பார்த்து உங்களுக்கு ஊதிய உயர்வு, பணி உயர்வு இது மாதிரியான நல்ல செய்திகள் இன்னைக்கு வந்து சேரப்போகிறது. சயன சுகம்னு போட்டிருக்கு. சயன சுகம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, ரெஸ்டே எடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைய போகிறது. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு இருக்கும். குரு 10ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பதவி மாறும். அதனால புது பதவிகள் தேடி வரலாம். இருக்க பதவியில நீங்க மாறலாம். அப்படிப்பட்ட இந்த மாதிரியான அது நீங்க விருப்பப்பட்டா போகலாம். விருப்பம் இல்லாம போறதுன்றது கஷ்டம். ஆனால் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்சி காமாட்சியை வழிபடுறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயமா தரும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துல வராங்க. சூரியன் வந்து இவங்களுக்கு அதீதமான ரொம்பவும் தைரியமான ஒரு போக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அது வந்து மகரத்துல எதிரி வீட்டுல உட்காந்துருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனியுடைய சஞ்சாரமும் நல்லா இல்ல, சூரியனுடைய சஞ்சாரமும் நல்லா. சூரியன் வந்து மகர ராசியில போய் பகை பெற்றுட்டார். அதனால என்ன தைரியம் கொஞ்சம் குறையும். தைரியமான ஒரு முடிவுகள் எல்லாம் இவங்க எடுக்க முடியாது. காரியங்கள் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் இவங்களா போய் வாலண்டியரா ஏமாறுற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்து சனி என்ன பண்ணும், தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பங்கள். அது வந்து என்ன சொல்லுவாங்க, 7ஆம் இடம் வந்து கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டக சனி வந்து வீட்டுல குழப்பங்கள், குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை கொடுக்கும். தேவையில்லாத அதாவது நோய், தேவையில்லாத உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல நோய் வரும். அதெல்லாம் நீங்க வந்து இன்றைய தினம் சமாளிக்க வேண்டி வரும். 12ஆம் இடத்து சந்திரன் வந்து சில விடயங்களை கொடுக்கலாம். அதை நீங்க தவிர்த்துறது நல்லது. ஈஸ்வர வழிபாடு, சிவன் வழிபாடு உங்களுக்கு மிக பலமான ஒரு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அருமையான நாளா இன்னைக்கு அமையுது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் சரஸ்வதி கடாட்சம் மிகுந்தவர்கள். இந்த ராசியிலே இப்போ வந்து வரக்கூடிய இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு கேது உட்கார்ந்துருக்கு போறாரு. அதனால என்ன சார் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறதி, இன்னும் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது பிரகாரம் செய்ய முடியாது, காரிய தடை இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதே சமயம் வந்து கேது வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கலாம் சார். அதனால ஸ்கின் சம்பந்தமா ஒரு சின்ன டாட் ஏதாவது இருந்தால் கூட நீங்க இமீடியட்டா போயிட்டு ஸ்கின் டாக்டர் பார்க்கறது ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும். ஏன்னா கேது, ஜென்ம கேது வந்து தோல் நோயை வந்து அதிகப்படுத்துவார். அதனால அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்க வீட்டுக்கு திடீர்னு உறவினர்களோ நண்பர்களோ இவங்கெல்லாம் வந்து ஆச்சரியப்படுத்துவாங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. போட்ட காசு வந்துடும். அதை எதெல்லாம் பிசினஸ்ல போட்டீங்களோ அதுக்கு ரெட்டிப்பு லாபம் இன்னைக்கு தன லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சுகம், ஒரு பயணத்துல போறீங்க, நல்ல சௌகரியமா போயிட்டு வருவீங்க. எல்லா காரியங்களும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கும்போது ரொம்ப அருமையா முடியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணு தான் வந்து ஏன்னா புதனுக்கு அதிதேவதையே வந்து புதனுக்கு அந்த பொசிஷனை கொடுத்ததே மகாவிஷ்ணு தான். அதனால மகாவிஷ்ணுவை வந்து விடாம மறக்காம வணங்குறது மிக மகத்தான மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி துலா ராசி. இந்த ராசியினுடைய சின்னம்னு பாத்தீங்கன்னா தராசு. நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னா இவங்க வந்து அதுக்கு ரொம்ப பேர் போனவங்க. வேண்டியவங்க வேண்டாதவங்களாம் பார்க்க மாட்டாங்க. தப்புன்னா தப்பு தான். ரொம்ப வேண்டியவங்களா இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணக்கூடிய இவங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டிலேயே கேது. இப்போ இல்லை, இன்னும் 1 வருஷம் இருக்கும் போது ராகு கேது பயிற்சி இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 12ஆம் வீட்டுல கேது இருக்கும்போது திருமண தடைகள். இவங்க வந்து இந்த ராசிக்காரர்கள் திருமணத்தை பத்தி இந்த 1 வருஷம் பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா 12ஆம் வீட்டுல அயன சயன பகுதியில் கேது உட்காருக்கும் போது கல்யாணம் பண்றது அவ்வளவு சிறப்பா அமையாது. அதே சமயம் இவங்களுடைய ஆர்டர்ஸ், இவங்களுடைய திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு அருமையான வெற்றி கொடுக்கும். அந்த மாதிரி அமைப்பு வந்து சந்திரனால இவங்களுக்கு கிடைக்க போறது. இவங்களுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்சஸ், 100% சக்சஸ் ஆகும். கமாண்டிங் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களுக்குலாம் அவங்களுடைய திட்டத்தால அவங்கள சேர்ந்த நிறுவனத்துக்கு மகத்தான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம். இவங்க எப்பவுமே வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா தேள். சில பேர் சொல்லுவாங்க தேள் மாதிரி கொட்டுவோம், தேள் மாதிரி பேசுவோம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அந்த ராசியை அவ்வளவுதானே தவிர கொஞ்சம் முன்கோபம்,
பிடிவாதம் இதெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயம் தாய்ப்பற்று, அம்மா வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களால தாங்க முடியாது, நேர போய் சண்டை போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இவங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் வீட்டுல இருந்து செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகம் உட்கார்ந்துருக்கு. ஒரு கிரகம் நல்ல கிரகம் உட்கார்ந்தாலே போறோம், 2 கிரகம் உட்கார்ந்துருக்கு, செவ்வாய்னு ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கொஞ்சம் ஒரு சூடான வார்த்தைகள் அதெல்லாம் கொடுக்கலாம். கூட சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள், அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுவாங்களே, ஆனால் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இன்னைக்கு எடுத்தா சக்சஸ் ஆகும். அப்படியே ஒரு அழகான ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கும். ஸோ வந்து ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து குருவனுடைய அனுகிரகம் இவங்களுக்கு எப்பவுமே உண்டு. குரு வந்து இவங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான கிரகம். சூரியன் 3ல் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். முருகன் வழிபாடு, அறுபடை வீட்டில் எந்த முருகனுக்கு போனாலும் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அருள் தரக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அனுகூலமான பலன்களை நிச்சயமா செய்வார். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களை யாராவது விரும்பினாலோ அல்லது இவங்க யாரையாவது விரும்பினாங்களோ போய் அதை பற்றி பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய திருமணத்திற்கான அருமையான நேரம். அப்படி ஏன் சார் சுத்தி வளைக்கிறீங்க, லவ்னு சொல்லிட்டு போங்களேன். லவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இது அருமையான நேரம். ஏன்னா செவ்வாய், சுக்கிரன் கூடவே புதன் தான் வந்து இந்த காதலை கொடுக்கக்கூடிய தெய்வம், சுக்கிரன் வந்து அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தெய்வம். அதனால காதல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த நேரத்துல இவங்களுக்கு கைகூடும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், தேவையில்லாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மகரத்துல இருக்கிறார், அதுவும் பகையா இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் இவங்களுக்கு எதிர்ப்பா வந்து முடியும். என்ன சார் காதல் சம்பந்தப்பட்ட பேச்சும் பேசலாங்கிறீங்க, அதே சமயம் அந்த வார்த்தையை உங்களுக்கு எதிரியாகும்னு சொல்றீங்கன்னா அதுதான், அது உங்களுடைய சொந்த முயற்சியை வச்சு நீங்க அதை எப்படி பேசுவீங்கிறது நீங்க தான் பார்த்துக்கணுங்கிறது இன்றைய பலன். 2ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல சனி 3ல் இருக்கலாம், அருமையான வேலை வாய்ப்பை கொடுக்கும், நல்ல முயற்சிகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இப்பவுமே இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வந்து ஸ்ரீரங்கநாதர், அந்த ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு மிக அருமையான நல்ல பலன்களை நிச்சயமா. அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்கள் நகரத்தை ஆழ்வார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கடந்த 5 வருஷமாவே ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. 7 சனியால ரொம்பவும் பாதிப்பிலான ஓரளவுக்கு பாதிப்பு நிச்சயமா இருக்கும். பணம் வந்தது தெரியாது, போனது தெரியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சியில வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமா இருந்திருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்துல வந்து மகர சங்கராந்தி அப்படின்னும் போது மகரத்திலேயே சூரியனுடைய சஞ்சாரம் அமையறதுனால உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணில் தண்ணி வர்றது, கண்ணில் வந்து செக் பண்ணணுங்கிற ஒரு நிலைமை வருது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு இந்த நேரத்தில் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய சஞ்சாரம் வந்து இவங்களுக்கு நல்ல அருமையான சாப்பாடு, உறவினர் வீட்டுக்கு போகிறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா நடக்க போகிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாறி இருக்க சனியால் அபரிமிதமான பணம் வரணும்னு சொல்லலாம். பண வரவு வந்து இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது, நல்ல பண வரவு இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அதனாலதான் நாங்க முதலே சேஃபா சொல்லி வச்சிடறோம். கோச்சாரப்படி தான் இந்த பலனை தவிர ஜாதகத்தில், அடிப்படை ஜாதகத்தில் என்ன பலன்கள் இருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கும். 7ஆம் இடம் 6ஆம் இடம் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது மிக அருமையான நல்ல பலன்களை கொடுப்பார். திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு இவங்களுக்கு மிக அருமையான நல்ல வழிபாடாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி கும்பராசி. இவங்களுக்கு வந்து 7 சனியில ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் திருமண முயற்சிகளை செய்யாமல் இருப்பது மிக அனுகூலமான பலன்களை தரும். ஏன் சார் அப்படி 2.5 வருஷம் தள்ளி போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ம சனியில திருமணம் செய்யும் பொழுது அது அவ்வளவு வெற்றிகரமாக அமைவது இல்லை. ஆனாலும் இவருடைய சுய ஜாதகத்தில் தசாபக்திகள் நல்லா இருந்தா திருமணம் நிச்சயமா பண்ணலாம். அதனால அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைய சந்திரனுடைய சஞ்சாரம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கு. அந்த 6ஆம் இடம் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தாலும், அதாவது பிரச்சனை, நோய் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளோ அருமையான நாள்.
சுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜன சுகம் இருக்கலாம், சயன சுகம் இருக்கலாம், இது மாதிரி டூர் போகணும், அந்த மாதிரி சுகம். ஒரு அருமையான நாள் இன்னைக்கு. கும்பராசிக்காரர்கள் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்சஸாக அமைய போகிறது. எதிரிகள் அடங்குவார்கள். உங்ககிட்ட வந்து ஆஃபீஸில் தகராறு பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து சைலண்டாக சார் சொல்கிறா சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவுக்கு அவங்க ஒதுங்கி போகிற அருமையான நாள். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் கிருஷ்ணரை போய் இவங்க ஒரு தரம் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் நிச்சயமா குறையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததான் நம்ம பார்க்குற ராசி மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களே எதிர்பாராத இடங்கள் எல்லாம் பணம் வரும். அப்படி பணம் வரும்பொழுது அதை சேமிச்சு வச்சுக்கிறதும் அதே அப்படியே வந்து கரைச்சிடுறதும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனா நாங்க கோச்சாரப்படி சொல்லும் போது ஜென்மத்தில் ராகு வரும்போது ராகு மீனத்திலேயே இருக்கு. அதனால வந்து நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்ப அந்த தன வரவு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடலாம். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்களே உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதிச்சு அதன் பிரகாரம் நீங்க மூவ் பண்றது நல்லது. ஆனால் இன்னைக்கு 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சந்திரனுடைய சஞ்சாரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல தைரியத்தை உங்களுக்கு கொடுக்க போறது. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேருந்து நீங்க வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு வைங்க, கேஸ் சார் நேற்று வந்து இடமே அதை சாப்பிட்ட போது ஃபுட் அலர்ஜியா இருக்கலாம். அது மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். புதிய முயற்சிகள் எதையும் இன்னைக்கு செய்யப்படாது. 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போதும் சூரியன் இருக்கும்போதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது. ஏன்னா காரிய தடை வருது, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்கள் இன்னைக்கு இல்லை எப்பவுமே இந்த ராசி அதிபதி குருங்கிறதுனால அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகனை வந்து இவங்க நிரந்தரமா கும்பிட்டாங்கன்னா நல்ல பல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜோதிட சந்தேகங்கள் பற்றிய நேயர்களுடைய கேள்வி. இன்னைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு குரு பலம் அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்கள்ல ராசிக்கு குரு பகவான் வரும்பொழுது திருமணம் முடியும் அப்படிங்கிறது பொது பலன். ஆனால் அப்பனா 2, 4, 6, 8 இருக்கும்போது கல்யாணம் ஆகாதா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. சுய ஜாதகத்தில் ஒரு மணமகளுக்கோ அல்லது மணமகனுக்கோ திருமணம் முடிய வேண்டும் அப்படிங்கிறது விதி இருந்தால் இந்த கோச்சார பலனால எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ வரும்போது எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகுமான்னு ஆகாது. அதனால குரு பலம் அப்படின்றது வந்து ஒரு 20% தான் நம்பலாம். ஏன்னா எங்ககிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றவங்க எல்லாருமே கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, என் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ அவங்க எடுத்துட்டு வரும்போது குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. நாங்க அப்பவும் இதே தான் சொல்லுவோம், குரு பலன் வந்து தேவை இல்லை. ஆனால் சும்மா அது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு குவாலிஃபிகேஷனா வச்சுக்கலாம். அதனால குரு பலன் இல்லை, அதனால இந்த 2 வருஷம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், 12ல குரு வருது, ஜென்ம குரு வரும்போது 2 வருஷம் கல்யாணம் கிடையாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா நம்ம முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நல்ல பையனோ பொண்ணோ அமையும் போது திருமணத்தை மிக அழகா முடிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.